மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பண்டிகைங்கிறதுனால உடம்பு முடியலைன்னு ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கால் வேறு ரொம்ப வலிக்குது. அந்த பெல்ட் போட்டும் கூட முடியாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 21/2/2026 சனிக்கிழமை, பிப்ரவரி மாதம். ரம்ஜான் இன்றைக்கி 3ஆம் நாள் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். திதி மதியம் 2:12 வரை சதுர்த்தி, அதற்கு பிறகு பஞ்சமி திதி. சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்குரியது. பஞ்சமி திதி வாராகி தாயாருக்குரியது. நட்சத்திரம் காலை ரேவதி நட்சத்திரம், தொடர்ந்து இரவு 15க்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். யோகம் காலை சித்த யோகம், அமிர்த யோகம். சூரிய உதயம் 6:32. கும்பலக்னம். இருப்பு 3 நாளிகை 29 வினாடி. சதுர்த்தி விரதம். மதுரை ஸ்ரீ கூடலழகர் தங்கச்சி விகையில் மச்சாவதாரம். இரவு சிம்ம வாகனத்தில் ராஜாங்க சேவை. வேதாரண்யம் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் உற்சவம் ஆரம்பம். பெரியநந்த பல்லக்கில் பவனி. சிறிய நகசு. உலக தாய்மொழி தினம். எத்தனை மொழியை, எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கணும் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நமக்கு தேவை. ஹிந்தி, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா உலகம் பூரா. ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, எது வேணால் கற்றுக்கலாம். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், எது வேணால் எல்லா மொழியும். ஆனால் நம்மளுடைய தாய்மொழியில் நாம் உரையாட வேண்டும். தாய்மொழியில் நாம் சிறந்திருக்க வேண்டும். உலக தாய்மொழி தினம். முள்ளங்கி கீரை நீரடைப்பை நீக்கும்னாக்கா முள்ளங்கி, முட்டைக்கோசு, சுரக்காய், இவங்கெல்லாம் நம்ம இது பண்ணுறது ரொம்ப நல்லது. ராகு காலம் 9 to 10, குளிகன் 6 to 7, யமகண்டம் 1 to 3. வாய்ப்புகளை உணர்வதே அறிவு கூர்மை. சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி திதி துவைன்னு போட்டிருக்கு. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் ஒரு இதை நாம் வைத்து கொண்டால் எதையும் வென்று விடலாம். அதுதான் ஒரு இது. நல்ல நேரம் இன்று சுபகுறை காலை 7:30 to 8, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:00 to 11, மாலை 9:00 to 10:30. சந்திராசிரமம் பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலவரம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில். இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் 1 இல்லை, ரிஷபத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மகரம், கும்பத்தில் எல்லாம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கும்பத்தில் இருங்க என்னென்னா சூரியன் புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு. 6 கிரக சேர்க்கை மகரம் கும்பத்தில். அது 6 கிரக சேர்க்கை நடை ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 60, 62, 63 தெரில. அப்போ 10 கிரக இல்லை, ஒரு 7 கிரக சேர்க்கை என்னமோ நடந்தது. ஆனால் இப்போ தான் அது 6 கிரக சேர்க்கை. ஆனால் 6 கிரக சேர்க்கையும் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம 6 கிரக சேர்க்கை அதுவும் சனி பகவான் வீட்டில், தொழில் இது பண்ணுற வீட்டில் இது இருக்கிறதுனால, ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டுன்னா அது குரு பார்வை தான். அதனால் இதில் ஒன்றும் இது இல்லை. 6 கிரக சேர்க்கை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 10-15 நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு இன்னும் திட்டமாக நான் பார்த்துட்டு. இன்றைய ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் சாந்தம், மிதுனம் முயற்சி, கடகம் அமைதி, சிம்மம் இரக்கம், கன்னி நலம், துலாம் உயர்வு, விருச்சிகம் இன்பம், தனுசு நன்மை, மகரம் புகழ், கும்பம் வசதி, மீனம் தொல்லை. சுபகோரைகள் 7 to 8, 10 to 1, மாலை 5 to 8, 9 to 10. நாளைய விசேஷங்கள். சஷ்டி விரதம். அதாவது திதி மதியம் 12-17 வரைக்கும் பஞ்சமி, அதற்கு பிறகு சஷ்டி வந்துடுது. 12 மணி 12:15 பஞ்சமி, அதற்கு பிறகு சஷ்டி வந்துடுது நாளைக்கு. ஓகே.
செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கடந்தெங்கும் படியாய் கிடந்து முன்பவளவாய் காண்பேனும். சரி, இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மாத சதுர்த்தி. நாளை சுப முகூர்த்த நாள், சஷ்டி விரதம். இது வந்து இந்த புக்கு திதி நித்யா தேவி வழிபாடின் பலன்கள். திதியை படித்தால் விதியையே வென்றுவிடலாம், திதியை படித்தால் விதியை வென்றுவிடலாம். அதனால் திதி நித்யா தேவி வழிபாடு நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம இது வந்து நான் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டில் திதி நித்யா தேவி வழிபாடுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். பூர்வபக்ஷம் ஏறும் பொழுது 1வது படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, 5வது படி, 6வது படி, 7வது படி, 8வது படி, 9வது படி, 10வது படி, 11வது படி, 10வது படி, 11வது படி, 15வது படி சதுர்தசி, 16வது படி பௌர்ணமி. அதற்கு பிறகு அமரபக்ஷம் இறங்கும் பொழுது 1 படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி, 5ஆம் படி, 15ஆம் படி. அதற்கு பிறகு 15, 16, திதி நித்யா தேவி வழிபாடு செய்வதனால் என்ன பலன்கள்? சக்கர பூஜை அல்லது மகாமேரு பூஜை செய்வதனால் பலவித நன்மைகள் கிடைக்கும். ஸ்ரீ சக்கர பூஜை அல்லது மகாமேரு மனம் ஒருநிலைப்படும். உலக இயக்க தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் ஆனந்தம் உண்டாகும், பகை விலகும், ஆபத்துகள் அகலும், நோய் நீங்கும், தேஜஸ் உண்டாகும், சித்திகள் உண்டாகும், விருப்பங்கள் நிறைவேறும், கல்வி, செல்வம், ஆயுள், விருத்தி, புகழ் ஆகியவை உண்டாகும், மகப்பேறு உண்டாகும். அதாவது விதியை வெல்லலாம், பிரம்மத்தை அறிந்து கொள்ளலாம், நிம்மதி என்ற ஆத்ம திருப்தி உண்டாகும், உலக இயக்க தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம், கூடி வாழ உதவி செய்யும், 5 வித நெறிகளோடு வாழ உதவி செய்யும், இறை நெறியை அறிந்து கொள்ளலாம், முதுமையிலும் நிம்மதியான வாழ்வு கிட்டும். திதி நித்யா தேவி வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்ங்கிறதே ஒரு இதே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.